அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM. டேட் பார்த்தீங்கன்னா 28/2/2024. கம்பெனி 50/50. ட்ரா நம்பர் 086 086. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம அப்படி தான் கொடுத்துட்ருக்கோம். இருந்தாலும் அது நான் ஃபில்டர் பண்ணி தான் உங்களுக்கு நம்பர்ஸ் எல்லாம் கொடுப்பேன். இந்த முறை 2 ஏபிசி தரப்போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டின் அடிப்படையிலையும் மந்த்லி சார்ட்டின் அடிப்படையிலும் தான் நம்ம தரப்போகிறோம். 3 டிஜிட்டலும் ஒரு வித்தியாசமாக தான் தரப்போகிறோம். ஏன்னா நம்ம ஃபில்டர் பண்ணும்போது நிறைய நம்பர் வின்னிங்கான நம்பரும் வெளியில் போயிடுது. அதுக்காக தான் எல்லாமே உங்கள் கண் பார்வைக்கு கொண்டு வந்தால் ஒரு வேளை நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் தான் கொடுக்குறேன். ஏன்னா அதிகாரப்பூர்வமான நம்பர் எதுவுமே நான் உங்களுக்கு தரதில்லை. அதுக்காக தான் சொல்கிறேன். எல்லாம் கெஸ்ஸிங்கிற அடிப்படையில் நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்பர் எடுத்து கொடுக்கும்போது நீங்கள் அதை பயன்படுத்தி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போய்டும். அதுக்கு முன்னால் நேற்று என்ன ரிசல்ட் வந்தது, எப்படி வந்ததுன்னு நம்ம பார்த்துருவோம். வாங்க போவோம். நேற்று ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 640265 640 265. இதுதான் நேற்றைய ரிசல்ட்டு. நம்ம என்ன கொடுத்துருந்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்ததுலேயே 5 மட்டும்தான் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறோம். 6 பி போர்டில் வரணும்னு எதிர்பார்த்தோம். வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 6 கண்டிப்பாக போட்டிருப்பீங்க. ஏன்னா வீடியோவில் பார்க்கணுன்றது ஃபுல் வீடியோவும் ஒரு சில பேர் பார்க்க மாட்டீங்க. அதுக்காக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி ரிசல்ட் எடுக்கிறாங்கன்னு புரியும். இருந்தாலும் 6 கொடுத்துருந்தேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஏபிசியில் எழுத மறந்துட்டேன். ஏன்னா ஃபில்ட்ரு பண்ணும்போது நம்ம வீக்லி மந்த்லிலேருந்து தான் எடுப்போம். அதனால் ஃபில்ட்ரு பண்ணதுனால 6 நான் எழுதாமல் விட்டுட்டேன். சரி வாங்க இன்றைக்கி எப்படி ரிசல்ட்டு எடுத்திருந்தாங்க, இனிமேல் நம்ம எப்படி ரிசல்ட் எடுக்க போகிறோன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 925695 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 9292 எடுத்திருக்காங்க. 92. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. 592 எடுத்திருக்காங்க. இது ஒரு 2 எடுத்திருக்காங்க. ஏன் 2 எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எப்படி ரிசல்ட் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 265 இங்கே 5 சென்ட்ரலில் வருது. எப்படி ஜாயிண்டிங்கில் வரலன்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னு அதை சொல்கிறேன். 592 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 592 756 6 இப்போது பி போர்டில் வந்துச்சுங்களா. இப்போது 595 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 595. இப்படி தான் ரிசல்ட் எடுப்பாங்க. எல்லாமே ஒரு ஆர்டர் வைஸ் தான் எடுப்பாங்க. நம்ம சூஸ் பண்ணுறதும் அந்த மாதிரி ஆர்டர் வைஸாக எடுத்தோன்னா நம்ம கொஞ்சம் சேஃப்டி ஜோனில் போயிடலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம் பார்த்தீங்கன்னா 265 இந்த மாதிரி எடுத்துருப்பாங்களான்னு ட்ரை பண்ணுவோம். அதுதான் கிடையாது. ஏன்னா இங்கேருந்து தான் நம்பர் எடுத்திருக்காங்க. அதுக்கு தான் இந்த ஜாயிண்டிங் நம்பரை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் வேணா ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி வாங்க நம்ம முதல்ல ஏபிசியை நம்ம எப்படி எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வீக்லியில் ஒரு நம்பர் வரலாம், மந்த்லியில் ஒரு நம்பர் வரலாம். 2 நம்பரையும் உங்களுக்கு எழுதுகிறேன். ஒரு சில நம்பர்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். அந்த எக்ஸ்ட்ரா நம்பர்ஸையும் ஒரு வகையில் ரிசல்ட்டுக்குள்ளே வந்தாலும் வரலாம். அது ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருவோம். எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணும், குழப்பக்கூடாதுன்றதுக்காக கம்மியாக எடுப்பேன். சரி வாங்க இந்த முறை எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதை வச்சு எப்படியெல்லாம் ரிசல்ட் எடுப்பாங்க. நம்ம இப்போ 3 டிஜிட்டில் பொறுத்த வரைக்கும் வேறு நம்பர் இங்கேருந்து தான் நம்பர் எடுக்க போகிறோம். ஏபிசியில் இருக்கிற நம்பரை நம்ம 3 டிஜிட்டலாக கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா ஏபிசியில் ஆல்ரெடி நம்மளுக்கு அதில் 3 டிஜிட்டலே வந்துடும். அதனால் எக்ஸ்ட்ரா நம்பர்ஸு ஏதாவது எடுத்து ட்ரை பண்ணுவோம். சரி வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போய்டும். முதல்ல ஏபிசி என்னன்னு எழுதிடுவோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ முதல் நம்ம வீக்லி சார்ட்டில் என்னென்ன நம்பர் வரும் எதிர்பார்த்தீங்கன்னா 8 7, பி போர்டில் 1 3, சி போர்டில் 8 3 1. இதுதான் வீக்லி சார்ட்டோட ஏபிசி நம்பர். மந்த்லி சார்ட்டில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 9 7 8. பி போர்டில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0 4 1. சி போர்டில் பொறுத்த வரைக்கும் 8 3 1. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும்.
ரெண்டு சார்ட்லையுமே ஓரளவுக்கு ஒத்து போகக்கூடிய நம்பர்ஸுங்க வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 8787, 9 மட்டும் எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் வருது. 1 3 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 ஆல்ரெடி மந்த்லி சார்ட்லேயும் வந்தது. 04 எக்ஸ்ட்ரா வருது. 831 ரெண்டுமே காமனாக தான் இருக்குது. இந்த ரெண்டு நம்பர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வருது. ஒருவேளை நான் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருந்தேன்னா இந்த ரெண்டு நம்பர் வெளியே போய் ஒருவேளை இந்த நம்பரும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறதை விட உங்கள் கண் பார்வைக்குள்ளே வச்சுன்னா நீங்கள் ஒரு ஈஸியாக ரிசல்ட் அடிங்க. ஏன்னா நம்ம கெஸ்ஸிங் தானே கொடுக்குறோம். நீங்கள் ஆலோசனை பண்ணுறதுக்கு கொஞ்சம் சரியாக இருக்குன்றதுனால உங்களுக்கு நம்ம இதை தரோம். இப்போ வந்து 3 டிஜிட்டல், அதுக்கப்புறம் ஏபிசி பிசி ஏசின்னு எழுதுவோம். 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் சரி கடைசியாக எழுதிக்குவோம். ஏபிசி முதல்ல போயிடுவோம். ஏபிசி வரையும் 90 வரும் எதிர்பார்க்குறோம். 83 வரும்னு எதிர்பார்க்குறோம். 8974 இது எல்லாமே ரெண்டு நம்பர்ஸ்லேருந்து காமனாக தான் எடுக்கிறோம். பிசியை பொறுத்தவரையிலும் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 083331. ஏசியை பொறுத்தவரையிலும் 988313. இவ்வளோ 3 டிஜிட்டில் பொறுத்த வரைக்கும் 905 327 608 692 890. ஏன் இந்த நம்பர்லாம் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து 905 கொடுத்துருக்கேன். ஏன் 905 கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா 929 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 929 வர வாய்ப்பு இருக்குது. அதனால் 9ம் எடுத்தோம். 5 ஏன் 0 ஏன் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா 5060 560 வர வாய்ப்பு இருக்குது. 560 வர வாய்ப்பு இருக்குது. அதனால் 0 எடுத்துருந்தோம். 95 வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 955 வந்திருக்கு. அதனால் 55 வர வாய்ப்பு இருக்குன்றதுனால எடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 327 அதனால தான் 327 எடுத்திருக்கோம். 608 இது எல்லாமே ஒரு காமன் நம்பர் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜாயிண்டிங் நம்பருக்குள்ளே வர்றது தான். அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி உங்களுக்கு இந்த நம்பரெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் வின் பண்ணணுன்றது தான். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. உங்களோட கால்குலேஷன் வந்து சரியாக இருக்கணும். நம்ம அதுக்கேற்ற கெஸ்ஸிங் உங்களுக்கு கொடுத்தா தான் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் செயல்பட முடியுன்றதுக்காக இந்த மாதிரி நம்ம ஒரு முன்முயற்சி எடுத்துருக்கோம். பாருங்கள், பயன்படுத்தி விளையாடுங்க. உங்களுக்கு எது கெஸ்ஸிங் படுதோ அதை போட்டு விளையாடுங்க. உங்களுக்கு சரின்னு படாது எதையுமே எடுத்து விளையாடாதீங்க. அது வந்து உங்களுக்கு பண இழப்புக்குள்ளே போயிடும். எது உங்களுக்கு சரின்னு படுதோ எடுத்து விளையாடுங்க. கொஞ்சம் ஏன்னா ஒரு 1000 ருப்பீஸாவது வின் பண்ணணுன்னு எதிர்பாருங்க. ஏன்னா அதிகப்படியாக போயிட்டு நீங்கள் அதில் வந்து காசு கட்டி பண இழப்புக்கு போகாதீங்க. உங்கள் மனசில் பட்டதை வச்சு விளையாடுங்க. நம்மளதை வந்து பயன்படுத்திங்க. உங்கள் ஆலோசனைக்கு பயன்படுத்திங்க. பயன்படுத்த மட்டும் செய்யுங்க. பயன்படுத்தி நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து தான் ரிசல்ட் எடுப்பாங்க. 265 இங்கேருந்து தான் எடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு தொடர்ச்சி நம்பர் தான். பார்த்து சரியாக விளையாடி வின் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிங்க, ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்தவரையிலையும் 80 கொடுக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் பொறுத்தவரையிலையும் 265 ஃபஸ்ட்டு நம்பர் என்ன தேர்வு செஞ்சோமோ அதே மாதிரி தான் 265ஓட ஜாயிண்டிங் நம்பரில் தான் வரும். நீங்கள் எப்பயுமே ஃபுல் வீடியோ பார்த்துங்க. இதை எப்படி கெஸ் பண்ணணும் அந்த மாதிரி இந்த கெஸ்ஸிங் 3 டிஜிட்டல் எல்லாமே அப்படி தான் கெஸ் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் பார்த்துங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நன்றி, வணக்கம்.